நெக்ஸ்ட் டே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில 2025ஆம் ஆண்டுக்கான சனி பயிற்சி நட்சத்திர பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட பிரபல ஜோதிட ஆராய்ச்சியாளரான DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். கடந்த சனி பயிற்சி பதிவு கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் அந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2025 எப்படி இருக்க போகுது சார்? அதாவது தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2025 நடைபெறுகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது 12 ராசி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் அள்ளி வழங்கப் போகிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்குது மேடம். சனி பெயர்ச்சி என்றாலே எல்லாருமே பதட்டப்படுறாங்க, ஒரு பயப்படுறாங்க. ஆகா, சனி பகவான் நம்மளை என்ன பண்ணிடுவாரோ, என்னென்ன விஷயங்களெல்லாம் பாதிப்பை கொடுத்துருவாரோன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரியே மனசுக்குள்ள பதற்றத்துடன் சனி பெயர்ச்சி ஆவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்மகிட்ட கேட்டுறாங்க, ஐயா அடுத்து வரப்போகிற சனி பயிற்சியில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருமா, ஏதாவது சிக்கலை சந்திச்சிருவேனா, தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற பயமும் பதற்றத்தோடு தான் நம்மளுடைய சனி பகவானை எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் இந்த சனி பகவான் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும், நல்ல விஷயங்களாலும் சரி, உங்கள் கூட இருக்கவங்களுடைய இயல்பான கேரக்டராக இருந்தாலும் சரி, அதை நிர்ணயம் பண்ணணும். அதனுடைய உண்மையான தன்மையை தெரிஞ்சுக்கிறோம்னா சனி பகவானுடைய ஆதிக்கம், சனி பகவானுடைய செயல்பாடுகள் அனைவருக்கும் முக்கியம் என்பதை பற்றி யாருமே யோசிக்கிறது கூட கிடையாது. சனி பகவானாலே கெட்டது பண்ணுவார், சனி பகவானாலே மனுஷனுக்கு பிரச்சனையை கொடுப்பாருங்கிற எண்ணம் கொஞ்சம் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மீடியாவில் அப்படியே ஒரு பிரதிபலிச்சிட்டாங்க. சனி பகவானுடைய காரகத்துவத்தில் கஷ்டமான பிரச்சனையான விஷயங்களை கொஞ்சம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதிகமாக சொன்னனால தான் இந்த பதட்டமும் பயமும் இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சனி பகவான் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குமே சரியான பாதையை அமைப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கார். அதான் உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா 7.5 சனி 7.5 சனி 7.5 சனி, இந்த 7.5 சனி மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்குது. மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வரப்போதே, என்ன பண்ண போகிறாங்களோ, கண்ட சனி வரப்போதே, நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன சனியாக வருகிறார் என்பதை நம்மளுடைய மக்கள் மனசில் இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஜோதிடர்கள் மனசில் சேவ் ஆகிருக்கோ இல்லையோ, இப்போ நம்ம மக்கள் மனசில் கொஞ்சம் அதிகமாக சேவ் ஆயிடுச்சு. அதான் உண்மை. ஸோ இப்போ நம்ம இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்னென்ன, சனி பகவான் அந்த உலகியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். பொருளாதார ரீதியான விஷயங்கள், கடன் சுமைகளில் இருக்கவங்களுக்குரிய பிரச்சனைக்குரிய தீர்வு, ஒரு குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் இருந்தவங்க குடும்ப ஒற்றுமையாவதற்கான எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் குடும்ப ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த சனிப்பெயர்ச்சியின் முழு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உங்களுடைய கேள்விகளை வச்சு தான் ஒவ்வொரு கேள்விகளுமே மக்கள் மனசுலேருந்து வர கேள்விங்கிற மனசில் வச்சுக்கிட்டு இந்த சனி பகவானால் நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும், நட்சத்திர வாயிலாக நீங்கள் கேள்வி கூட கேட்கலாம். நட்சத்திர வாயிலாகவும் என்னென்ன விஷயங்களை நம்ம நேயர்கள் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நான் கட்டாயமாக சொல்கிறேன் மேடம். ஓகே சார். இப்போ அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைய போகுது சார்? கடகராசி பார்த்திங்கன்னா மேடம், தாய் மேலே ரொம்ப 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 அக்கறையாக இருப்பாங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் சனி பகவான் எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனியிலேருந்து, அதாவது கும்பராசி பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்து சனின்னு சொல்லுவோம். அஷ்டம சனியிலேருந்து நம்மளுடைய சனி பகவான் தற்போது மீன ராசிக்குள்ள நுழைகிறார். அது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்றது ரொம்ப ஒரு அற்புதமான சூழ்நிலைகள். எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே
மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து பாக்கிய சனியில் அமர்ந்திருக்கிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு. அதே போல் ஒரு விஷயம் சொல்லணும், கடகராசிக்காரங்களுக்கு தடைகள் இந்த வட்டம் உடைக்கப்படும். என்ன பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும், என்ன கவலைகள் இருந்தாலும் உங்களுக்கு கவலைகள் நீங்க போகிறது என்று சொல்லலாம். எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச விஷயத்தை அப்படியே செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அந்த தடைகள்ங்கிற விஷயம் கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, கடகராசிக்காரங்க யார் மேலேயே அக்கறை நீங்கள் அதிகமாக வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த அக்கறையை விட்டு நீங்கள் வெளியே வரணும்னா ரொம்ப 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 கஷ்டம். ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போயிடுவீங்க. ஆழ்ந்த பாசம் அப்படியே ரொம்ப அக்கறையோடு அவங்க மேலே பாசம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அதை விட்டு வெளியே வரவங்களையும் கஷ்டப்பட்டு தான் வர வேண்டிய சூழ்நிலை. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சுயநலமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த சுயநலம் வந்து கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷத்தில் உங்களை அதிகமான நபர்கள் சுயநலத்துக்காகவே பயன்படுத்தினாங்கன்னே சொல்லலாம். உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சுரண்டி உங்கள் கூடயே இருந்து உங்களுடைய செயல்பாடுகள்லாம் நல்லா புரிஞ்சு உங்கள்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க. ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த மன அழுத்தமானது உறுதியாகவே உங்களுக்கு விலகப் போகிறது. இப்போ இவ்வளோ ஒரு அற்புதமான சூழ்நிலைகளில் இவங்க இருக்காங்கன்னா இந்த சனி பயிற்சியை அவங்க வரவேற்பாங்களா அல்லது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா, நீங்களே சொல்லுங்கள். அப்போது நல்ல விஷயங்களும் சனி பயிற்சியில் கட்டாயமாக உண்டு. அதே போல் வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் யாரெல்லாம் கடகராசிக்காரங்க எடுக்காங்களோ அவங்க கட்டாயமாக வீடு கட்டி முடிப்பாங்க மேடம். அவங்களுக்கு இந்த வட்டம் வீடு கட்டுற யோகம் உறுதியாக உண்டு. குழந்தைகள் மூலமாக இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த சந்தோஷத்தில் இவங்களை வந்து கைகால் தெரியாது. என் குழந்தை மாதிரி உண்டு, என் குழந்தைனால தான் இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என் மனசு ஃபுல்லாக இருக்குது, என்னுடைய பேரையும் புகழையும் என் குழந்தை எனக்கு வாங்கி கொடுத்துச்சின்னு சொல்லி உறுதியாகவே சொல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் குழந்தைகள் மூலமாக அவங்களுக்கு கிடைக்க போகுது. அதேபோல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பாங்க பார்த்தீங்களா, கல்யாணம் முடித்து 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி அப்படி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மாணவ செல்வங்கள், நம்மளுடைய கடகராசியில் உள்ள மாணவ செல்வங்கள் சூப்பராக படிப்பாங்க மேடம். முதன்மையான மாணவன் என்று பேர் வாங்கிறதுக்கான அமைப்புலாம் அவங்களுக்கு இந்த கிரக நிலையில் வாய்ப்பு இருக்குது. தைரியமாக என்ன எக்ஸாம்னாலும் நம்ம பையங்களை போய் கடகராசிக்கு பையங்க போய் எழுத சொல்லுங்கள். என்ன எக்ஸாம் இருந்தாலும் சரி, அது விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி அல்லது படிப்பில் என்ன எக்ஸாம் வந்தாலும் மாணவர்கள் தைரியமாக, மாணவ மாணவிகள் உறுதியாக நல்ல மார்க் எடுத்து முதன்மையான மாணவர்கள் என்று பேர் வாங்குவாங்க. அதே போல் வந்து ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையில் உங்களுக்கு இந்த வட்டம் சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடைகளை வாங்கி செஞ்சு அதை ஒரு போட்டு பார்த்து ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. அந்த அளவுக்கு இந்த வட்டம் பிடிச்ச மாதிரி பொருட்களை வாங்குவார்கள். இப்போ இவ்வளோ ஒரு நன்மையான செயல்பாடுகள் எல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்குன்னா இந்த பாக்கிய சனி அவங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுக்குன்னு தான் அர்த்தம் இல்லையா? கடகராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படியெல்லாம் அமைய போகுது? புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி கேட்கிங்க. கடகராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஒரு அற்புதமான கலை நயம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய திறமையை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க வீடு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக சுத்தமாக வச்சுருப்பாங்க. நம்ம கடகராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரக்காரங்க வீட்டுக்குள்ளே போனோம்னா வீடு அவ்வளோ தூய்மையாக இருக்கும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி தான் இருக்கிற வீடை தூய்மையாக வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதே போல் இந்த சனி பயிற்சியில் நம்மளுடைய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை சூப்பராக இருக்கும். குடும்ப ஒற்றுமைங்கிறது இவங்களுக்கு இந்த வட்டம் அப்படியே ஒரு அற்புதமான மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக செயல்பட போகுது. அதே போல் போகிற இடத்துல இவங்க எங்கே போனாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கேட்காமே கிடைக்கும். இவங்க போய் நின்னா போதும் உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய விஐபியாக இருந்தாலும் இவங்க கூப்பிட்டு போய் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க,
நீங்கள் இருந்தால் சந்தோஷம், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு சந்தோஷம் சொல்லி இவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மதிப்பையும் மரியாதையும் உடன் இருப்பவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம புனர்பூச நட்சத்திரக்காரங்க என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மேக்சிமம் நம்ம புனர்பூச நட்சத்திரக்காரங்க சொல்கிறது என்னென்னா, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்கள். உங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்து உதவியும் கேட்டாலும் சரி, அல்லது பெண்கள் உங்களை நம்பி ஒரு விஷயங்களை செய்கிறாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் ஏமாற்றி விடக்கூடாது. அது புனர்பூச நட்சத்திரம் உள்ள ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட உதவின்னு வந்து கேட்டுட்டாங்கன்னா முடிஞ்சால் உதவி செய்யுங்க. எக்காரணத்தை கொண்டும் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. சனி பகவான் உங்களுக்கு அதற்கான தண்டனையை கிட்டத்தட்ட ஒரு 7 ஜென்மத்துக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த பாக்கிய சனியில் ஏற்படும். ஸோ அப்போ நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரகங்களால் சனி பகவானால் பாதிப்பு கிடையாது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, அடுத்ததாக இப்போ பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? பூச நட்சத்திரம் அதாவது கர்மா பதிவில் நம்ம பூச நட்சத்திரத்துக்கு என்று ஒரு பெரிய இலக்கு உண்டு. பூச நட்சத்திரக்காரர்கள் தனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும், தன்னுடைய சூழ்நிலையில் பலவிதமான அழுத்தமும் கவலையும் இருந்தாலும், மற்றவனுக்கு பிரச்சனைனா உடனே அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஓடோடி போய் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூச நட்சத்திரக்காரங்களுக்கு யாரெல்லாம் நண்பர்களாக இருக்காங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 10 பேரில் 7 பேர் கட்டாயமாக நம்மளுடைய பூச நட்சத்திரக்காரங்களை தான் அழைப்பாங்க ஃபோன் பண்ணி, நண்பா வரியா, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நீ வந்து ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்னென்னா, நண்பர்களுக்கு வீட்டில் உள்ள உறவினர்களுக்கு தன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா எதையும் யோசிக்காமல் தூக்கி போட்டு போய் உதவி செய்கிறதில் ஆற்றல் அவங்களுக்கு இயல்பாகவே உண்டு.